வணக்கம். இன்று பொறை உடைமையின் 8வது குறளை நாம் காண இருக்கிறோம். ஒருத்தவங்க நமக்கு துன்பமே செய்தால் கூட பொறுத்திருந்து நாம் நல்ல செயல்களை செய்து வெற்றி அடைய வேண்டும். இது நிறைய நடந்திருக்கு, எனக்குமே நடந்திருக்கு. சின்ன வயசில் 7th ஸ்டாண்டர்டு, நான் ரொம்ப சின்ன பிள்ளை, குட்டியாக இருப்பேன். கிளாஸ்லேயே சின்னது யாருன்னா நான் தான். ஒல்லியாக இருப்பேன், வேறு பார்த்தா படிக்கிற பொண்ணாட்டம் தெரியாது. அப்போ தான் நான் ஸ்கூல் போய் சேர்றேன். ஒரு ஸ்கூல்லேருந்து இன்னொரு ஸ்கூலுக்கு நாங்கள் மாறும்பொழுது நான் போய் சேர்ந்த அன்றைக்கி மறுநாளே அங்கே டெஸ்ட் வைக்கிறாங்க. முந்தின நாள் போயிட்டு நான் என்ன கேட்க முடியும்? பக்கத்தில் இருந்த பொண்ணுக்கிட்ட நோட்டு கேட்டேன். அப்போல்லாம் நம்ம நோட்டில் தானே எழுதுவோம். கேட்டேன். அந்த பொண்ணு என்ன பண்ணா, நோட்டை கொடுத்தா. அவள் பேர் சுகந்தி, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அந்த பொண்ணு எனக்கு நோட்டு கொடுத்துச்சு. ஏன்னா இங்கே நடத்தின பாடத்தை விட நான் பயின்ற பள்ளியில் அதிகமாக பாடம் நடத்தி இருந்தார்கள். அதனால் எனக்கு எனக்கு தேவைப்படலை, கொடுத்துட்டேன். ஆனால் அங்கேருந்து வந்த ஆசிரியர் என்ன சொன்னாருனாக்கா, இதெல்லாம் பார்த்தா படிக்கிற மூஞ்சியாக தெரியுதா, நீ எதுக்காக நோட்டெல்லாம் கொடுக்குற அப்படின்னு கேட்டுட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. அதாவது படிக்கிறதுன்னு மூஞ்சிலேயே எழுதியிருக்கோம். அவங்களுக்கு என்னமோ தோணுச்சு என்னை பார்த்து அப்படி சொல்லணும்னு. ஒன்றுமே சொல்லலை. நான் வீட்டுக்கு வந்து பரீட்சைக்கு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு மறுநாள் நான் போயிட்டேன். எக்ஸாம் எழுதி முடித்தாச்சு. அப்புறம் அதே ஆசிரியை என்னுடைய டெஸ்ட்டு நோட்டை எடுத்துக்கிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு, எல்லா விடைகளும் சரியாக இருக்குது, 100க்கு 100 நீ வாங்கியிருக்க, உன்னோடதை வச்சு தான் நான் மற்றவங்களதையே பார்த்து திருத்தினேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் அவங்கக்கிட்ட பொங்கி எழுந்து சண்டைக்கு அன்றைக்கி போயிருந்தேன்னா எப்படி இருந்திருக்குன்னு நினச்சி பாருங்கள். ரொம்ப பொறுமையாக யாருக்கிட்டையும் நான் எப்பயுமே எதையும் சொல்லிவிட்டு செய்ய மாட்டேன். அது என்னுடைய இயல்பு. யார் என்ன குறை சொன்னாலும் பேசாமல் கேட்டுக்குவேன். ஆனால் எனக்கு என்ன திறமை இருக்குங்கிறத வெளிப்படுத்தி விடுவேன். சரியான சந்தர்ப்பத்தில் செய்வேன். அதே மாதிரி தான் இது. சின்ன வயசுலேயே எனக்கு அந்த பழக்கம் இருந்தது. அப்போ எனக்கு மனசுக்குள்ளார ஒரு சந்தோஷம். சரி, நம்ம டீச்சரையோ இல்லை அந்த பொண்ணுக்கிட்டையோ கொஞ்சம் ஏதாவது பேசி இருந்தோன்னா எப்படி இருக்கும்? அந்த வயசு சின்ன வயசுலையா சந்தோஷமாக தானே இருக்கும். இப்போ தெரியுது பொறுமை அப்படின்னா நம்ம பண்ணது தானா அப்படின்னு இப்போ தான் எனக்கு விளங்குது. அப்போது நீங்கள் நினச்சி பாருங்கள், சின்ன வயசில் நான் 7வது படிக்கும்போது எனக்கு என்ன வயசு இருந்திருக்கும்? 12 வயசு. அப்போயே நான் வந்து அதை கடைப்பிடித்தேன். அதே மாதிரி என்னுடைய ஹையர் ஸ்டடீஸ் பண்ணும்போது எனக்கு பல கஷ்டங்கள் வந்தது. யார்கிட்டையும் எதுவும் பேச மாட்டேன். என்னை நான் நிரூபித்தேன். இன்றைக்கி வாழ்க்கையில் உயர்ந்து நிற்கிறேன். இப்போ என்னை யாரெல்லாம் தூற்றினார்களோ அவர்களே என்ன சொல்கிறாங்க? வாழ்த்தி பேசுகிறார்கள். இதுதான் நான் செய்யக்கூடியது. இதை நம்ம செய்யக்கூடியது. இப்போ நான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்ததை சொல்கிறேன். பட் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதை மாதிரி தான் நம்ம நடந்துக்கணும் அப்படிங்கிறது. எப்பயுமே உடனடியாக நம்ம ரியாக்ட் பண்ணி நம்மளை காட்டிக்கக்கூடாது. அமைதியாக இருக்கணும். உனக்கு இந்த வேலையே வராது, நீ இதுக்கெல்லாம் சரியே வரமாட்ட, நீ இந்த வேலையை ஒழுங்காக செய்ய மாட்டே எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம திறமைசாலிகளாகத்தான் இருக்கோம். அப்படியே கேட்டுக்கணும், பேசாமல் இருந்துடணும். நம்மளுடைய திறமையை எந்த இடத்தில் வெளிப்படுத்த வேண்டுமோ அங்கு வெளிப்படுத்த வேண்டும். அப்போ நம்ம அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணும் இல்லையா? அப்போ தான் நமக்கு சிறப்பு. இப்போ இந்த குறள் என்ன சொல்லுது? மிகுதியான் மிக்கவை செய்தாரை, மிகுதியான் மிக்கவை செய்தாரை, தாம் தம் தகுதியால் வென்று விடல், தான் தம் தகுதியால் வென்று விடல், மிகுதியான் மிக்க செய்தாரை, தாம் தம் தகுதியால் வென்று விடல். எவ்வளோ அழகாக சொல்கிறப்பார். எவ்வளவு கஷ்டங்கள் உனக்கு கொடுத்திருந்தாலும் நீ அமைதியாக இரு. அமைதியாக இருன்னு சொன்னால் சும்மா இருக்கக்கூடாது. நீ யாருங்கிறத நீ என்ன பண்ணணும்? ப்ரூஃப் பண்ணணும். நிலை நிறுத்தி காட்ட வேண்டும். வாயால் சொல்லி செய்யக்கூடாது, வாயால் வடை சுடக்கூடாது. நீ உன்னுடைய செயல்களால் உன்னுடைய திறமையை காட்டிவிடு அப்படின்னு இந்த குறளில் சொல்கிறார். பொறுமைங்கிறது எந்த அளவுக்கு கொடுமையான துன்பங்களை ஒருவன் கொடுத்தாலும் அமைதியாக இருந்து உன்னுடைய தகுதி என்ன என்பதை சரியான நேரத்தில் நீ நிலை நிறுத்தினால் அதுவே பொறுமையின் சிறப்பு என்று இந்த குறள் கூறுகிறது. நன்றி. விடை பெறுகிறேன். நாளை அடுத்த குறளில் நாம் பார்க்கலாமா?